சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல ஆங்கில மருத்துவத்துடன் சேர்த்து பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைகளையும் ஒருங்கிணைச்சு வழங்குறதுக்கு பொது சுகாதாரத்துறை முடிவு பண்ணியிருக்கு. இதுக்கு மருத்துவ சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுள்ளதா தகவல் வருதுங்க சார். உங்களுடைய பார்வை என்னங்க சார் அதுல? சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கத்தை பொறுத்த மட்டும் நவீன அறிவியல் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அலோபதினு சொல்லக்கூடாது, நவீன அறிவியல் மருத்துவத்தோட பிற மருத்துவங்களை இணைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிற மருத்துவ முறையில் உள்ள மருந்துகளை நவீன அறிவியல் கண்ணோட்டத்தோட நவீன அறிவியல் முறையில அந்த மருந்துகளை டெவலப் பண்ணி அது பயனுள்ளதா இருந்தா பயன்படுத்தலாம். ஆனா அப்படியே பழைய கால மருத்துவ முறை, பண்டைய மருத்துவ முறையில இன்றைக்குள்ள நவீன அறிவியல் மருத்துவம் இணைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது நவீன அறிவியல் மருத்துவத்தை டைலூட் பண்றதோடு மட்டுமில்ல, அதை நீர்த்து போக செய்வது மட்டுமில்லாமல் அறிவியல் மருத்துவ வளர்ச்சியும் பாதிக்கும். பொதுமக்களுக்கு தரமான அறிவியல் ரீதியான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதையும் பாதிக்கும். இதுக்கு பின்னால பிஜேபி அரசாங்கத்துடைய கொள்கை இருக்கு, அதனுடைய சித்தாந்தம் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்தியாவுடைய மருத்துவ முறை என்பது இந்துத்துவ மருத்துவ முறை, இந்து மருத்துவ முறைன்னு சொல்ல உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாத்தி இந்து ராஷ்டிரக்கான ஒரு மருத்துவ முறை உருவாக்க நினைக்கிறாங்க. அப்ப இது மிக முக்கியமாக இந்திய மருத்துவ முறைகள் வளர்வதற்கு தடையா இருந்ததே இன்னைக்கு உள்ள பிற்போக்கு சக்திகள் தான், வலதுசாரிகள் தான். ஏன்னா அன்றைக்கு பண்டைய காலத்துல இந்தியாவில ஆளு வர்க்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தது இந்திய மருத்துவர்கள் தான். குறிப்பா சரக சமீதி, சுசுர சமூகம் மனிதனுடைய மனிதன் இயற்கையால் ஆன பொருள், இயற்கையில பண்ண உச்சபட்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுது. அப்ப படைப்பு கோட்பாட்டை இந்திய மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சரக சமீதியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சுசுர சமீதியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அன்னைக்கு ஆளு வர்க்கத்துக்கு எதிராக இருந்துச்சு. ஏன்னா அவங்க 4 வர்ணங்களையும் நாங்க படைச்சோம், அதாவது கிருஷ்ணன் படைச்சார், கடவுள் தான் படைச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்பு கோட்பாடு. அதே போல நோய்களுக்கான காரணம் பாவ புண்ணியம் கோட்பாடு, முற்பிறவில செஞ்ச பாவம், இந்த மாதிரியான கோட்பாடுகளுக்கு எதிராக அவருடைய வளர்ச்சியை தடை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே சக்திகள் என்ன பண்றாங்க, அதே ஆயுர்வேத மருத்துவமுறைய இந்து மருத்துவ முறையை மாற்றுவதற்கான முயற்சி பண்ணி இந்து ராஷ்டிராவுக்கான மருத்துவ முறையை உருவாக்குற முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் சார், இப்போ இது நீங்க அரசியல் ரீதியா சொல்றீங்க, இப்ப இதுல மருத்துவ ரீதியாக என்ன பாதிப்பு இருக்கும், இல்ல என்ன நன்மை இருக்கும் அப்படிங்கறது. இப்ப ஏன்னா தமிழகத்துல 6000க்கும் மேற்பட்ட பிஹெச்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இதுக்கு கீழே இப்ப மத்த சேவைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் டயாலிசிஸ் போன்ற சேவைகள்லாம் கொண்டு வர போறோம் அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக விஷயமா இது இருக்காதா? ஏன்னா இப்ப அடிஷனல் சப்போர்ட் இப்போ யுனானியோ அல்லது ஹோமியோபதியோ அல்லது மத்த இயற்கை சார்ந்த இந்தியன் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்காதா சார்? இல்ல, நிச்சயமா இருக்காது. பாதிப்புகளை உருவாக்கும், எதிர்வினைகளை தான் உருவாக்கும். என்ன மாதிரி பாதிப்பு சார்? இப்ப ஆயுர்வேதால 8000 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. சரி. அந்த நவீன அறிவியல் மருத்துவத்தை பொறுத்த மட்டும் எதையுமே அறிவியல் என்பது எப்பொழுதுமே உண்மையை நோக்கி மேலும் மேலும் முன்னேறுவது அறிவியல். அப்ப நவீன அறிவியல் மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ல பண்ணி அதுல வரக்கூடிய பாதிப்பு, எதிர்விளைவுகள், பிரெக்னன்சி வரக்கூடிய பாதிப்பு, குழந்தை தாய்ப்பால் கொடுக்குற பாதிப்பு, வயதானவங்களுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புல என்ன பாதிப்பு உருவாக்குது, என்னென்ன இன்ட்ராக்ஷன் உருவாக்குதுலாம் பாக்குறோம். அதெல்லாம் பார்த்தா பயன்படுத்தும். அதுல நீண்ட காலத்துல பயன்படுத்த பாதிப்பு இருந்தா உடனே அந்த மருந்தை டிராப் பண்ணிடுறோம். அது கொரோனா காலத்துல உங்களுக்கு தெரியும், பல மருந்துகளை நம்ம பயன்படுத்தினோம், பயனில்லைங்கிற டிராப் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதனால பாதிப்புகள் அதிகமா இருந்தா அதையும் டிராப் பண்ணோம். இந்த மாதிரி டக்குன்னு மாத்திட்டு போயிட்டே இருக்கு. அதனால எங்கேயுமே ஸ்டிக்மா கிடையாது, எங்கேயுமே இதை பயன்படுத்தியே ஆணுங்கிற முடிவு பண்ணலாம் நவீன அறிவியல் மருத்துவத்துல அந்த நடைமுறை பின்பற்றுவது இல்லை. அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த 8000 காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ எர்காட் ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு, அதை ஆயுர்வேதால பயன்படுத்துறாங்க. அதுல எர்கோமெட்ரின் இருக்கு, எர்காட்டமின் இருக்கு. எர்காட்டமின் ஒற்றை தலைவலியே போக்கும், எர்கோமெட்ரின் அபார்ஷன் உருவாக்கும். அப்ப அந்த மருந்து அப்படியே காம்பவுண்டா சாப்பிடுறப்ப ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு கொடுத்தா என்ன ஆகும், அபார்ஷன் ஆயிரும். உங்களுக்கு ஒற்றை தலைவலி போகும், ஆனா அபார்ஷன் ஆகி போயிடும். அப்ப இந்த மாதிரி ஏராளமான காம்பவுண்ட்ஸ் இருக்கிறப்ப அது துல்லியத்தன்மை இல்லாம இருக்கிறப்ப அது எப்படி அப்படியே பயன்படுத்துறது, அது நவீன அறிவியல் மருத்துவத்துல எப்படி ஏற்கிறது. அதே மாதிரி சில மருந்து ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு, அந்த ஹெவி மெட்டல்ஸ் கிட்னி பாதிப்பு உருவாக்கும், சின்ன கல்லீரல் பாதிப்பு உருவாக்கும், அதனால சிறுநீரக செயல்களுக்குள்ள உருவாகும்.
அப்ப வந்து மருந்துகளை வந்து முறையான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இல்லாம எந்த மருந்தா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து ஏற்க முடியாது சொல்றோம். அப்ப அதுக்கடுத்து என்ன விஷயம்னாக்க, மற்ற மருத்துவ முறையில இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவர்களும் எல்லா விதமான பேசிக் மெடிக்கல் சயின்ஸையும் வந்து அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. அதுல தவறு கிடையாது. அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து அவங்களும் இன்னைக்கு உள்ள படிக்கிறாங்க. அப்ப எங்க வேறுபாடு வருதுன்னா ஒரே ஒரு இடத்துல தான் வேறுபாடு வருது. மருந்தை பயன்படுத்துற இடத்துல மட்டும்தான். அப்ப குரூடா ஒரு மருந்தை ஏன் பயன்படுத்துறதுதான் கேள்வி. அப்ப அந்த இடத்துல வேறுபாடு வருது. அப்ப வந்து மருந்துகளை உரிய மூலக்கூறுகளை தனியா பிரித்தெடுத்து அதை விஞ்ஞானபூர்வமா டெவலப் பண்ணி பயன்படுத்துறது சரியா இருக்கும். அது இல்லாம வந்து பயன்படுத்துறது சரியில்லை. அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது போக போதான் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து இத்தகைய முறை வந்து சரியில்லைங்கிறதான் கருத்து. ஆனா இது பொது சுகாதாரத்துறை வந்து ரெண்டுத்துக்கும் இடையான ஒரு பாலமா இது செயல்படுத்தப்படும் அப்படிங்கறதுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம், அந்த ஒரு புரிந்துணர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். அது வந்து சுகாதாரத்துறையில் உள்ளவங்களுக்கே அந்த புரிந்துணர்வு இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ஓகே ஓகே. பொது சுகாதாரத்துறை இயக்குநராக இருக்கட்டும், அந்த துறையில உள்ள நிபுணர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மருத்துவத்தை பற்றிய பார்வை போதாம இருக்கு. ஓகே. ஆனா அப்படி பொது சுகாதாரத்துல செயல்படுத்தக்கூடிய சூழல்ல தானே சார் இருக்கும். ஆமா, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய மாநாட்டில் பேசுறது மிக்சோபதியை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடாதுன்னு பேசினாரு. மிக்சோபதி கொண்டு வர பின்னால ஒரு பிரஷர் என்னன்னா ஒன்றிய அரசு தான் பிரஷர் கொடுக்குது. அப்ப அதுக்கு பின்னாலதான் அரசியல் இருக்குன்னு சொல்றேன். மருத்துவர்கள் அரசியல் ஈடுபடல, ஆனா ஒன்றிய அரசு மருத்துவத்துக்கு உள்ளர அரசியல கொண்டு வருதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே சார், ஓகே சார். இந்தியாவில வந்து பல மருத்துவமனைகள் இருந்தா இருந்துட்டு போகுது. அப்படியே நீங்க வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன், முதல்ல ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதை வந்து நீங்க ஒருங்கிணைக்க முடியுமா? முதல்ல சித்தா டாக்டர்ஸ் வந்து ஆயுர்வேதாவை ஏத்துக்குவாங்களா? ஆயுர்வேதா டாக்டர் சித்தாவை ஏத்துக்குவாங்களா? யுனானி டாக்டர்ஸ் வந்து ஆயுர்வேதாவை சித்தாவை ஏத்துக்குவாங்களா? எல்லாமே வந்து மூலிகைகளை பயன்படுத்துது, எல்லாமே வந்து தாவர பொருட்களை பயன்படுத்துறாங்க, கஷாயங்களை பயன்படுத்துறாங்க. பல்வேறு மருத்துவமனைகள் பல வந்து ஒன்றுக்கு ஒன்று உறவுகள் இருக்குதுல்ல. அப்ப வந்து அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து ஆயுர்வேதா டாக்டர்ஸ் ஏன் சித்தாவை ஏத்துக்கிறது இல்ல? சித்தா ஏன் ஆயுர்வேதா மெடிசின்ஸ் ஏத்துக்கிறது இல்ல? அப்ப அதையே ஒருங்கிணைக்க முடியாத பொழுது எல்லாருமே நவீன அறிவியல் மருத்துவத்தோட ஒருங்கிணைக்க வர்றாங்க. அப்ப அங்கேயே பிரச்சனை வருது இல்ல. அப்ப எங்களுடைய சங்கம் வந்து எந்த மருத்துவ முறைக்கும் எதிரானது இல்ல. இப்ப எல்லா மருத்துவ முறைகளும் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் ஏத்துக்கிட்டு இருக்குது. டயக்னோசிஸ்ல மாற்றம் வராது. அவங்களும் மற்ற அப்ப எல்லாமே வந்த பிறகு மருந்தை மட்டும் பழைய முறையில 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மருந்த அந்த மெத்தட் அப்படியே பயன்படுத்துங்கிறது எப்படி ஏத்துக்கிறது? அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றோம். ஏன்னா அதுல வந்து நம்ம இன்னைக்கு உள்ள மெத்தட்ல அதை வந்து பிரிச்செடுக்க வேண்டியிருக்கு, அதை வந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு, நம்ம துல்லியத்தன்மையோட ஆராய வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றோம். ஓகே ஓகே. இப்ப நவீன அறிவியல் மருத்துவமே 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஏத்துக்கிறது இல்லை. இப்ப வந்து நான் ஒரு உதாரணம் சொல்ல உங்களுக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பிளட் அப்படியே ஏத்தணும் பேஷண்ட்ஸுக்கு. ஆனா இப்ப அப்படி இல்ல, பிளட் காம்பவுண்ட்ஸா பிரிக்கிறோம். அப்ப அந்த டெக்னாலஜி இல்ல, அந்த கருவி இல்ல, அதுல பிளட் அப்படியே கொடுத்தோம். இப்ப வந்து ஒரு யூனிட் பிளட் எடுத்தாங்க பேஷண்ட் இருந்து, ஒரு டோனட் இருந்து பிளட் வாங்கினா அதுல பேக்கடு செல்ல தனியா பிரிக்கிறோம், அதுல உள்ள மற்ற காம்பவுண்ட்ஸ் தனியா பிரிக்கிறோம், யாருக்கு எது தேவையோ அதை பயன்படுத்துறோம். அப்ப ஒரு யூனிட் பிளட் 5 நோயாளி 6 நோயாளிக்கு போட முடியுது இல்லையா? அப்ப தேவையில்லாம லோடும் ஆகாதுல்ல. ஹோல் பிளட் கொடுத்தா ஒரு பேஷண்ட் வந்து லோட் ஆகி போயிருது. அப்ப அது அவருக்கே பாதிப்பை உருவாக்குது. அப்ப அதுவே 30 வருஷத்துக்கு முன்னால டெக்னாலஜி இன்னைக்கு வந்து அவுடேட் ஆகி போச்சு இல்லையா? இதுதான் சயின்ஸ். மேலும் மேலும் துல்லியத்தன்மை, மேலும் மேலும் உண்மையை நோக்கி பயணிப்பதுதான் விஞ்ஞானம். அப்ப பழைய நிலைமை மறுத்துட்டு புதிய நிலைமைக்கு போகும். பழையன கழிதலும் புதியன புதலும் வலுவல கால வகை நானுங்கிற அடிப்படையில சயின்ஸ் முன்னேறுது. அப்ப அதை ஏத்துக்கலாம் சயின்ஸா இருக்க முடியாது.